ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சங்கீதா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? சரி, வாங்க பெயரெச்சத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். பெயரெச்சம்: செய்த, செய்கின்ற, செய்யும் என் பாட்டில் காலமும் செயலும் தோன்றி பாலோடு செய்வது ஆதி அருப்பொருள் பெயரும் என்ற நிற்பது பெயரெச்சமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? செய்த, செய்கின்ற, செய்யும் என்னும் வாய்ப்பாட்டில் அமைந்து காலத்தையும் செயலையும் காட்டி வினை முற்றிற்குரிய பாலை காட்டாமல் செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் அருப்பெயரில் ஒன்றை எச்சமாக கொண்டு முடிவது பெயரெச்சம் எனப்படும். அதாவது இந்த மூன்று வாய்ப்பாடு, செய்த, செய்கின்ற, செய்யும் என்ற இந்த மூன்று வாய்ப்பாட்டில் காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினைமுற்றிற்குரிய பாலை காட்டாம செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் என்ற 6 பொருள்களில் எதையும் ஒன்றை மட்டும், செய்பவனை மட்டும் எச்சமாக கொண்டு முடிவது பெயரெச்சமாகும். செய்பவன்: படித்த முருகன். கருவி: படித்த புத்தகம். நிலம்: படித்த பள்ளி. இந்த படித்த அப்படின்றது இங்க பெயரா இருக்கு. பார்க்கலாம் வாங்க. செயல்: படித்த படிப்பு. காலம்: படித்த பகல். செய்யப்படு பொருள்: படித்த பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா வாங்க பார்க்கலாம். செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு சிறப்பு விதி. இப்போ நம்ம 3 வாய்ப்பாடு பார்த்தோம் இல்லையா? அதில் ஒரு வாய்ப்பாட்டுடைய சிறப்பு விதியை பார்க்க போகிறோம். செய்யும் என் இச்சை ஈற்று உயிர்மை சேரலும் செய்யுளுள் வந்து ஆகலும் முற்றேல் உயிரும் உயிர்மெய்யும் ஏகலும் உளவே. செய்யும் என்னும் பெயரெச்சத்தின் நீற்றிலுள்ள உயிரெழுத்து அதை ஏறி வந்த மெய்யெழுத்தோடு கெடும். செய்யும் என்னும் பெயரெச்சத்தின் நீற்றிலுள்ள உயிரெழுத்து அதை ஏறி வந்த மெய்யெழுத்தோடு கெடும். ஆகும்: ஆம். போகும்: போம். அதாவது மெய்யெழுத்தோடைய ஈற்றயல் எழுத்து கெடும்னு சொல்லியிருக்காங்க. செய்யுளில் செய்யும் எனும் வாய்ப்பாட்டில் இறுதியில் இருக்கக்கூடிய என்பதும் உண்டு என திரிந்து வரும். பெயர்க்கும்: பெயர்க்குந்து. செய்யும் என்னும் வாய்ப்பாடு வினைமுற்றானால் அதன் இறுதியில் உயிர் எழுத்து கெடுதலும் உயிர்மெய் கெடுதலும் உண்டு. கழுழுமே போன்ம அப்படின்றது உயிரெழுத்து அங்கு கெட்டு மெய்யெழுத்தாக அந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல பெயரெச்சத்தோட ஈற்றில் இருக்க உயிரெழுத்து ஏறி வந்த மெய்யெழுத்து கெடுது. அதனால் ஆகும், ஆம், போகும், போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி செய்யும் என்ற வாய்ப்பாட்டுடைய இறுதியில் இருக்கக்கூடிய உந்தாக திரிந்து வருகின்றது. பெயர்க்கும்: பெயர்க்குந்து. அதே செய்யும் என்னும் வாய்ப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பாடு வினைமுற்றானால் அதனுடைய இறுதி எழுத்து, அதாவது உயிர் எழுத்து கெட்டும் உயிர்மெய் கெட்டும் வருதல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கழுழுமே போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இதோட அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.